ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ சியோலாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு செக் பண்ணிட்டே இருப்பாரு. சடனாக ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிய வருது. அது என்னன்னா, ஹீரோயினை நாமினியாக போட்டிருந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 1 இயருக்கு முன்னாடி கேன்சல் ஆயிருந்திருக்கு. அது யாரோட பேரில் போட்டிருந்ததுன்னு விசாரிக்கும் போது சஞ்சய்ன்ற ஒருத்தரோட நேமில் இருந்திருக்கும். சஞ்சய் வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட எக்ஸ் ஃபியான்சி தான். இப்போ ஹீரோயின் அவங்களுக்குள்ள இருந்த குட் மெமரிஸ் தான் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பாங்க. ரியலாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போன உடனே ஹீரோ சஞ்சய் பற்றி தான் என்கொயரி பண்ணுவார். யார் இந்த சஞ்சய், எதனால இந்த பாலிசி கேன்சல் ஆயிருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலாக சஞ்சய் இறந்துருப்பாரு ஒரு ஆக்சிடென்ட்டில். இதை பற்றி ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்கிட்டேயும் அவர் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்கும்போது நான் போய் சியோலாவை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவார் ராயல் ஆக்ஷன் ஆஃபீஸ்க்கு. சியோலாவை மீட் பண்ணி ஹீரோ கேட்பாரு, உங்களோட ஸ்டேட்டஸை ஹை பொசிஷன் கொண்டு வரதுக்காக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸே உங்களை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நாமினியாக போட்டிருந்திருக்காருன்னு கேட்கும்போது சியோலா அது எப்போவும் முடிஞ்சு போனது, இப்போ அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஒர்க்கில் நீங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டோரியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவா. அதை கேட்டதும் ஹீரோ ரொம்ப கோவமா, உங்களை மாதிரி ஆளுக தான் ஹியூமன் லைஃப் எல்லாம் மணி மேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவார். இங்கே கட் பண்ணி ஸ்டோரியை பாஸ்ட் கொண்டு போகிறாங்க. அந்த வீட்டில் ஹீரோயினோட எக்ஸ்ஃபியான்சி ஃபோட்டோ அண்ட் அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இப்போ கூட சியோலா பில்ஸ் எடுத்துகிட்டு தான் படுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, ஒரு இடத்துக்கு சீக்கிரம் வர சொல்கிறாங்க ஒரு பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அங்கே போய் பார்த்தா அது அவங்களோட எக்ஸ்ஃபியான்சி தான். ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க சியோலா. சியோலா கூட நிற்கிறவர் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹயான். ப்ரெசென்ட்டில் ஹீரோ சியோலா கிட்ட ஸ்டோரியை நான் கிரியேட் பண்ணுறேன்னா இல்லை ஒரிஜினல் ஸ்டோரியை வெளில கொண்டு வரேன்னான்னு பார்க்க தானே போகிறீங்கன்னு சொல்லுவார். இதெல்லாத்தையும் தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹயான் வேகமாக ஹீரோ பக்கத்தில் கோமா போவார். சியோலா ஹயானை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. ஹீரோ ரொம்பவே கூலாக ஹயான்கிட்ட இது என்னோட பிஸ்னஸ் கார்டு, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு ஹயான் பேக்கெட்டில் அவரே வச்சுட்டு போவார். ஹயான் அண்ட் சியோலா அவங்க ஃப்ரெண்ட் ஜின்ஹியோட பார்ல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹயான் கேட்பாரு சியோலாட்ட, அவன் அவ்வளோ தூரம் புள்ளி பண்ணுறான், நீ எதுக்காக சைலண்ட்டாகவே இருக்கேன்னு கேட்கும்போது சியோலா சொல்லுவாங்க, சஞ்சய் அண்ட் இவங்க ஆஃபீஸில் தான் பாலிசி எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்காக தான் அவர் விசாரிக்கிறார், இதை பெருசாக பொருட்படுத்த வேணான்னு சொல்லுவாங்க. ஹயான் சஞ்சய் கூட பேசினதை நினச்சி பார்ப்பாரு. அப்போ சஞ்சய் சொல்லியிருப்பாரு, நானும் சியோலாவும் பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட சியோலா 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அவன் மைண்டில் என்ன இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அதே சேம் ஃபீலிங் தான் ஹயானுக்கும் இருக்கும். இவங்க 2 பேரும் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு வெளில இருந்து ஒரு பொண்ணு, அவ பேர் சாங் உள்ள போகாம ஹயானுக்கு கால் பண்ணுவா. பட் ஹயான் அட்டன் பண்ண மாட்டான். சாங்கும் உள்ள போகாம அப்படியே கிளம்பி போயிடுவா. ஹயான் ஒரு மிஸ்ட்ரியோட தான் சியோலாவை பார்த்துட்டு இருப்பாரு. டைரக்டா வர என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு ஓப்பனாக சியோலா கிட்டவே சொல்லிடுவாரு. ஹீரோ அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல சியோலாவை தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா வச்சிருப்பாரு. அதை ஃபோக்கஸாக வச்சு தான் சஞ்சய் அண்ட் இவனுடைய டெத் எப்படி நடந்திருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே சியோலா ரொம்ப கூலாக தான் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ இவனோட கேஸில் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணலான்னு கிளம்புவாரு. இவனோட அம்மாட்ட அந்த பாலிசியை காமிக்கும் போது அவங்க அம்மா இவன் இப்படி ஒரு பாலிசி எடுத்துக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல சியோலாவும் இவனோட திங்ஸை அவங்க அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ அண்ட் சியோலா இவனோட ரூமை போய் பார்ப்பாங்க. அவங்க ரூமை போய் பார்த்தா பிரின்சஸ் ரூம் மாதிரி இருக்கும், அவ்வளோ கிராண்டாக இருக்கும். அங்கே உள்ள டெய்லி கேலண்டரை சியோலா நோட் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக சியோலாவோட ஸ்கெடியூல் தான் இருக்கும். ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடி சியோலா அதை மறைச்சிருவாங்க. சியோலா இவனோட அம்மா கிட்ட ரொம்பவே வரத்தில் பேசுவாங்க. ஹீரோக்குமே இவங்க பேசுறத பார்த்து என்ன இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியல, இவங்க உண்மையிலே நல்லவங்களா இருப்பாங்களா இல்லை கெட்டவ தானான்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ சியோலாட்ட இந்த கேஸை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வெளில வரும்னு சொல்லுவார். அதுக்கு சியோலா இப்போ உயிரோடு இல்லாதவங்க எல்லாம் விக்டிமாக இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அவரோட போலீஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ண போவார். அவர் தான் சஞ்சயோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. போலீஸ் ஹீரோட சஞ்சயோடைய கேஸ் ஃபோட்டோஸ்லாம் காமிப்பாரு. அதில் ஹீரோயின் ஷாக்காகி நிற்கிற ஃபோட்டோவை ஹீரோ பார்ப்பாரு. அங்கே கட் பண்ணி சியோலா கையில் ஒரு போட் கிச்சன் வச்சு சஞ்சயோட பேசின இன்சிடென்ட்லாம் ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. சஞ்சய் சியோலாட்ட நீ சொன்ன மாதிரி அந்த பாலிசியை நான் கேன்சல் பண்ணிட்டேன், இப்போ உனக்கு ஹாப்பி தானேன்னு கேட்பாரு. சியோலாவும் ஸ்மைல் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட்ல அந்த போட் கிச்சனை பார்த்துட்டு அதை ட்ராஷ்ல போட்டுருவாங்க. பிரசிடென்ட் சியோலாவை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களே குக் பண்ணி சியோலாவுக்கு சர்வ் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தான் இந்த சீனை கொண்டு போயிருப்பாங்க. பிரசிடென்ட் சியோலா கிட்ட இவன் உனக்கு ஒர்க்கில் ரொம்பவே தொல்லை கொடுத்துருந்துருக்கா, ஆனாலும் நீ அவங்க வீட்டுக்கு நேரில் போய் அவங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்க, இதில் எடுத்து உன்னோட நல்ல ஹேபிட் எனக்கு ரொம்பவே தெரியுதுமான்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட் சியோலா எப்போதான் இந்த லஞ்ச் செஷன் முடியும்னு சீக்கிரமாக வெளில வந்து சாப்பிட்டா எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிடுவாங்க. ஹீரோ இவனோட ஃபோட்டோவை காமிச்சு ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனில் என்கொயரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மேனேஜர் இவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்க எங்களோட ரெகுலர் கஸ்டமர் கிடையாது, பட் எங்களோட விஐபி கஸ்டமர் சஞ்சய்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மீட் பண்ணுறதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லுவார். ஹீரோ ஹோட்டல்ல இருந்து வெளில வரும்போது அங்கே சீஃப் நிற்பாரு.
ஆக்சுவலாக இவனோட கால் ஹிஸ்ட்ரியை சீஃப் செக் பண்ணியிருப்பாரு. அதில் நிறைய கால்ஸ் சஞ்சய்க்கு தான் போயிருக்கும். ஸோ அதனால தான் அவரும் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கோல்டு வார் இருந்தால் கூட ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட் தான் அவங்களுக்கு தெரியும். ஹீரோ வேலையை விட்டு ரிசைன் ஆகி போனதுனால தான் சீஃப்க்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும். ஹீரோ கரண்ட் கேஸ் பற்றிலாம் சீஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. நான் இந்த வேலையை விட்டு போனதுக்கு காரணம் இன்சூரன்ஸ் ஸ்கேம்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் நானுமே ஒருத்தன் தான் சொல்லிட்டு காரில் போகும்போது பக்கத்தில் அவங்க சிஸ்டர் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அவங்க சிஸ்டரோட மெமரிஸ்லாம் அவருக்கு வரும். அவங்க சிஸ்டர் பாஸ்ட்டில் ஸ்மைல் பண்ணிட்டே பை பைன்னு சொன்னது எல்லாமே ஞாபகத்தில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக சியோலா இருக்கிற பார்க்கு தான் போவார். இவரை பார்த்ததும் சியோலாவுக்கு ரொம்பவே அநாயகமாக இருக்கும். இப்போ தான் அந்த கேஸுடைய அடுத்த ஸ்டெப்பை டீகோட் பண்ணிட்டு வந்தேன், அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ண தான் இங்கே வந்தேன்னு சொல்லுவார். யூன் அண்ட் சஞ்சயோட ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்க்கு பின்னாடி மணி இருக்குன்னு பார்த்தா பெரிய சீட்டிங் இருக்கும் போலயே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்களை சீட் பண்ணிட்டாங்க, அதனால தானே அவங்கள கில் பண்ணுங்கன்னு கேட்பாரு. இது சைலண்டாக கேட்டுக்கிட்டு இருந்த சியோலாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு ஹீரோ பார்ப்பாரு. பட் இப்போவும் கூலாக சியோலா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஸோ இப்போ உங்கள் ஸ்டோரியில் நான் லவ்க்காக ரெண்டு பேரையும் கொலை பண்ணேன்னு கிரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. சியோலாவோட இந்த காம்னஸ் அண்ட் ஆன்சரை பார்த்த ஹீரோ, ஒருவேளை நம்ம தேடுற சஸ்பெக்ட் இவளாக இருக்க மாட்டாலோ இல்லை நல்லா போய் சொல்ல மைண்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாளோன்னு நினைப்பாரு. சியோலா ஹீரோட்ட என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் ஸ்டோரி ஓவர் ஆயிடுச்சா இல்லை கண்டினியூ பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோவுமே சியோலாவோட அதே ஆட்டிடியூடோட இப்போதைக்கு ஸ்டோரி அவ்வளோதான், நெக்ஸ்ட் லீட் கிடைச்சோடனே உங்ககிட்ட தானே ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொல்லுவார். ஹீரோயினோட ஃபேஸ் ரியாக்ஷன் லைட்டாக டல் ஆகி அப்படியே பாஸ்டிக் போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு சீட்டிங் தான் நடந்திருக்கு. அவங்க ஃபியான்சேவும் யோனும் சேர்ந்து இவங்களை சீட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ இஞ்சிக்கிட்ட இன்னைக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் ஷேர் பண்ணுறாரு. சியோலா ஒரு மிஸ்டீரியஸ் உமனாக இருக்கா, அவளை என்னால் கொஞ்சம் கூட ரீட் பண்ண முடியலன்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் டே சியோலா ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே சியோலா பற்றி தான் காசிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் நிறைய அனானிமஸ் மெசேஜஸ் வேறு. இந்த மேனேஜருக்கும் சியோலாவுக்கும் ஒரே கேடர் தான், பட் சியோலாக்கு கிடைக்கிற ப்ரையாரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கூடவே இருக்கும். அதில் இவர் சியோலா மேலே ரொம்பவே பொறாமப்படுவார். மெயின் அந்த அனானிமஸ் எல்லாமே இவரோட மெசேஜஸ் தான். அது சியோலாவுக்கும் தெரியும், பட் அது எதுவுமே காமிச்சிக்காம போயிடுவாங்க. சாங்கும் சியோலா பற்றின நெகட்டிவ் மெசேஜஸ்லாம் ரீட் பண்ணிட்டு இருப்பா. அங்கே வந்து ஹயான்ட்டு இங்கே பாரு சியோலா எப்படிப்பட்டவன் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவா. ஹயான் சொல்லுவான் அது எல்லாமே காசிப் மட்டும்தான், சியோலாவை பற்றி 100% எனக்கு நல்லா தெரியும், அவள் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு. நீ ஹையர் கோர்ஸ் பண்ணுறதுக்கான ஹெல்ப் அண்ட் ஸ்டெப்ஸை சியோலா தான் பண்ணா, அதை என்னைக்கு மறக்காத. நான் உன்னோட பிரதராக இருந்தால் கூட அவள் தான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஆக்சுவலாக ஹயான் சாங்கோட பிரதர். ஹீரோ அந்த சின்ன பொண்ணை தான் பார்க்க வந்திருப்பாரு. அவ சொல்லுவா எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம்னு எனக்குமே நல்லா தெரியும், பட் எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா தான் எனக்கு அடிப்படை காரணமாக இருந்தாங்கன்னு சொன்னால் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பெரிய தண்டனைலாம் கொடுப்பாங்கல்ல அங்கிள்னு கேட்பா. என்னையும் எங்கள் அம்மாவையும் பிரிச்சிருவாங்கல்ல, அப்புறம் எனக்கு யார் இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பா. உங்கள் அம்மாவை விட உன்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரியான பீப்புள் இங்கேயும் இருக்காங்கம்மா, இதுக்கு மேலே உன்னை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லுவார். ஹீரோ அவர் ஜூனியர்கிட்ட அந்த கேஸை ஃபர்தராக நீ லீட் பண்ணி நம்ம ஆஃபீஸ் மேனேஜர் என்ன இமீடியட் ஆஃபீஸில் வந்து அவரை பார்க்க சொன்னாரு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவார். மேனேஜர் ஹீரோட்ட நீ எதுக்குப்பா முடிஞ்சு போன சஞ்சய் கேஸ்லாம் ரீஓபன் பண்ணிட்டு இருக்க, அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை தான் அவர் உயிரோடு இருக்கும் போது கேன்சல் பண்ணிட்டாரு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற வேலையெல்லாம் உன்னோடது கிடையாது, இப்போ யூன் கேஸை மட்டும் நீ ஹேண்டில் பண்ணு, சீக்கிரம் அந்த கேஸை முடிச்சுட்டு அடுத்த வேலையும் பார்க்கணும்ல, உன்னோட பேப்பர் ஒர்க்லாம் மற்ற ஸ்டாஃப்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கன்னு சொல்லுவார். ஹீரோ பாஸ் பேசின எதையும் மைண்ட்லேயே எடுத்துக்காம ஸ்ட்ரைட்டாக சியோலா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போகிறாங்களே எதுக்காக அப்படின்னு என்கொயரி பண்ணுறதுக்காக போவார். அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட சியோலா பற்றி பேசணும்னு சொல்லும்போது பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் வெளியே யார்ட்ட ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாரு. பட் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் என்ன ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபுட் வாங்கி தரீங்களா, நான் சியோலா பற்றி பேச ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோன்னே ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டே சியோலா ரொம்ப பாவம் தான், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் சஞ்சய், அவங்க இங்கே ஃபர்ஸ்ட் வரும்போது பேஷண்ட்டாக தான் வந்தாங்க, ஆல்ரெடி ரெண்டு பேரும் இவங்களை சீட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்ற ட்ராமால இருந்து வெளில வரதுக்காக தான் எங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வந்தாங்க. தேர்ட் டைமும் அவங்களுக்கு சீட்டிங் தான் நடந்திருக்கும் போல கன்ஃபார்மாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. எங்க டாக்டரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, இப்போ இந்த பொண்ணு என்னதான் பண்ணுமோ ரொம்ப பாவம்னு சொல்லுவா. சியோலா நைட் டைம்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை டிஸ்போஸ் பண்றதுக்காக பேப்பர் ஷ்ரெடர் மெஷின்ல போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஹயான் வந்து இவங்களை கொஞ்சம் டவுட்டா பார்த்து நீ ஏதாவது இன்சூரன்ஸ் மணி கலெக்ட் பண்ணேன்னு கேட்பாரு. அதுக்கு சியோலா ஹயான்ட்ட நீ எதை பத்தி கேட்குற எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொல்லுவா. ஹயான் சியோலாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹயான் இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஹயான் இப்போ சியோலாட்ட ஓப்பனாவே சஞ்சயோடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல நீ பெனிஃபிஷியரியான்னு கேட்பாரு. இதை கேட்குற சியோலாவால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. ஸோ எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் என்ன டவுட்டா தான் பாக்குறாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே போவாங்க. நெக்ஸ்ட் டே சியோலா ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆனதும் அவங்களுக்கு ஒரு பெயிண்டிங் கிஃப்டாக வந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பெயிண்டிங் எதை டிபிக்ட் பண்ணியிருக்கோம்னா ஒரு வார்க்கு நடுவில் ஒரு சின்ன குழந்தை மட்டும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இதை யார் அனுப்புறான்னு சியோலா கேட்கும்போது சென்டர் நேம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சியோலா அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கிற டைம் ஹீரோ ஆஃபீஸ் செக்யூரிட்டி ஏமாத்திட்டு ஆஃபீஸ்க்குள்ள வந்துடுறாரு. நீங்க தான் இந்த பெயிண்டிங்கை சென்ட் பண்ணீங்களான்னு சியோலா கேட்கும்போது இந்த பெயிண்டிங் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, பட் உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற குழந்தை மாதிரி தான் நீங்களும் ஒரு வார்க்கு நடுவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட 3 எக்ஸ்பீரியன்ஸ்
உங்களை லவ் பண்ணி 200 பில்லியன் அமௌண்ட்டுக்கு உங்களை நாமினியா போட்டு தென் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணி ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிருக்காங்க. ஹீரோ பேசிக்கிட்டு இருந்தது பொறுமையா கேட்டுட்டு இருந்த சியோல எழுந்து நடந்து வந்து ஹீரோ பக்கத்துல நின்று, இப்போ அடுத்து யார் என்ன லவ் பண்ணாலும் இதே தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோ சொல்லுவார், 2 பேருக்கு நடந்திருந்தா ஓகே, பட் 3 பேருக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவாரு. சியோல ஹீரோ பக்கத்துல போய், நீங்க என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க, இப்போ கொஞ்ச நாள் நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, ஸோ இந்த லிஸ்ட்ல நீங்க ஆட் ஆகாம ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல எல்லாருமே ஒரு பர்டிகுலர் வீடியோவை பார்த்துட்டே இருப்பாங்க. பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கும். ஆஃபீஸ்ல உள்ள எல்லா மெம்பர்ஸும் அதையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு சியோலா கேட்கும்போது அந்த வீடியோவை சியோலாவுக்கும் காமிப்பாங்க. அதில் யூனும் சியோலாவும் பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் போயிட்டு இருக்கும். பேசுறது எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு சியோலா பேசுறது மட்டும்தான் ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவில் சியோலா ரொம்ப அக்ரெசிவாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸை செஞ்சு அவங்கள சீட் பண்ணதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஆஃபீஸில் இனிமேல் வளர விடக்கூடாதுன்னு சியோலா பிரசிடென்ட்டை மீட் பண்ணுறாங்க. அங்கே வந்த மேனேஜர், ஆஃபீஸில் நிறைய நியூஸ் போயிட்டே இருக்கு, எப்படி இந்த மாதிரியான நியூஸ்லாம் வெளியில் வருதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பான். சியோலா பிரசிடென்ட்டை, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மேனேஜர் தான், அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, இந்த வீடியோஸை யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்களும் மேனேஜரும் பேசின சாட் என்கிட்ட இருக்குன்னு காமிப்பாங்க. அந்த சாட் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் பிரசிடென்ட்டையும் காமிப்பாங்க. பட் மேனேஜர் இதை ஒத்துக்கவே மாட்டான். இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான். ப்ரூஃப் தான் இவ்வளோ ஓப்பனா இருக்குன்னு சில சொல்லும் போது பிரசிடென்ட் இவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி அவங்க பக்கத்துல ஒரு ஆர்ட் வச்சிருப்பாங்க, அதை காமிச்சு, இந்த ஆர்ட் ஆக்ஷனுக்கு வரப்போது, இந்த ஒர்க்கை யாரு நல்லபடியா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹையர் பொசிஷன், இன்னொருத்தவங்க வேலையில இருந்து அவங்களாவே குவிட் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. சீலோவோட மைண்ட்ல வேற ஏதோ கிளிக் ஆகும். பட் இந்த மேனேஜர் இப்பதான் அவனோட ஒரிஜினல் ஃபேஸை காமிப்பான். சீலோவோட ஒர்க்கிங் டேபை கீழே போட்டு அதை காலில் வச்சு மிதிச்சே உடச்சிடுவான். நீ எனக்கு ஈக்குவல் அந்த வேலையை முடிக்க முடியுமான்னு ஓப்பனாகவே கத்திட்டு இருப்பான். இந்த மேனேஜர் பற்றி ஆல்ரெடி சியோலாக்கு தெரியும். ஸோ அவனோட ஆக்ஷன்ஸ் எதையும் கேர் பண்ணாமல் இன்னைக்கு பிரசிடென்ட் பேசும்போது அவங்க ஐஸில் நம்ம வேற ஏதோ பார்த்தோமேன்னு யோசிப்பா. இங்கே பிரசிடென்ட் அவங்க கபோர்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டோர் இருக்க மாதிரி இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் உள்ள ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆர்ட்லாம் நிறைய இருக்கும். இதில் ஒரு ஃபேமிலி பெயிண்டிங் இருக்கும். இந்த பெயிண்டிங் சியோலா அப்பா ட்ரா பண்ணது. அது முன்னாடி உட்காந்து அப்படியே சர்க்காசமாக பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.